எங்க போனா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு ஆளை காணோம். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத, கண் பார்வையில இருன்னு சொல்லியிருக்கேன். பரவ போயிருக்கா. இப்ப யார்கிட்ட போய் இவ எங்கன்னு கேட்க முடியும்? இருக்கடே எனக்கு கொஞ்ச நேரம் அதுல அவளை பார்த்துக்கிட்டே இருந்தலான்னு பார்த்தேன். எங்க போனான்னு தெரியல. அன்பரசி, அன்பரசி. இல்ல இல்ல, இவகிட்ட சொன்னா ஊருக்கே சொல்லிட்டு வந்துருவா. ஒண்ணு இல்லம்மா. ஆகா, நம்ம இங்கதான் நிக்குது. அவளை அப்படிங்க அனுப்புமா. ஆகோ, வாரா வாரா. என்ன சித்திர தானே ஓடிந்த பார்த்தனும் முறைக்க. சுத்தி மத்தி ஆள் இல்ல. எனக்கு பிடிச்சது தேன்மொழி. என் மனசுக்கு பிடிச்சது தேன்மொழி. கவிதை. ஏன் என்ன மாதிரி ஆட்களுக்கு கவிதை வரக்கூடாதாங்க? நீங்க இப்ப சொன்னதுக்கு பேரு கவிதை. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரே கவிதை தேன்மொழி. தேன்மொழி ஒத்த வார்த்தை, அதுதான் எனக்கு கவிதை. கவிதை மட்டும் இல்ல, என் உசுரும் அதுதான். தேன்மொழி. இந்த தேன்மொழின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள இருந்து வரும் பாரு. என்ன? கெட்ட வாய. வீட்டுல யாருமே இல்ல நினைக்க. அப்பவே வச்சு சுத்தி சுத்தி வர ஒரு பயவுல காணல. அதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ்? பக்கத்துல வா. கொன்னுடுவேன். அதான் யாருக்கிட்டே கொண்டுட்டு இருக்கிய? இவன் கவிதையா? நான் கொல்லுதேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கவிதை? நீ உள்ளுக்குள்ள இருந்து கொண்டுட்டு இருக்கடி. நான் இப்ப யாருமே இல்ல, பக்கத்துல நிக்கலாம். இந்த அங்க தள்ளி நின்று கொல்லல. சரி, யாரும் இல்லையா? பக்கத்துல போய் நிப்போம். கண்ணும் கண்ணும் பார்க்குமே. இல்ல சொன்ன கண்ணதான் பார்ப்பேன். புரியுதா? நீ எப்பவுமே என்ன தப்பவே பார்க்க எனக்கு புரியல. இப்ப எதுக்கு நீ மறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்க? ஏய், நான் ஆதிர நிக்க நடிச்ச மட்டும் போதுனதுக்கு திட்டவே இல்ல. போதும் நினைச்சேன் போயிருக்கலாமே. நீங்க என்ன முயற்சியா பண்ணுனீங்க? ஹலோ, நான் பொடிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அல்வா கொடுத்தா திங்காம இருப்பாங்களா? இப்போ கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அதை நான் வச்சுக்கிட்டு புரோஜனப்படுத்தாம இருந்தோம்னா, கடவுள் வரம் கொடுத்தா அதை புரோஜனப்படுத்தணும். அதுதானே பண்ணேன். நல்லா பேச படிச்சுக்கிட்டீங்க. நான் உள்ள போறேன், வழிய விடுங்க. போ. நான் உங்களை கிராஸ் பண்ணி போக மாட்டேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. என்ன தேன்மொழி இப்படி சொல்லிட்ட? நான் போக மாட்டேன். நான் அப்புறம் ஒண்ணும் பண்ணல. நீ இப்படி என்ன சந்தேகத்தோட பாக்காத. ஒண்ணும் பண்ணலையா? ரொம்ப பயந்துட்டு போலுக்கு. இந்த பார், நான் ஒண்ணுமே பண்ணல, சொன்னா கேளு. சரி, அப்ப கொஞ்சம் வள்ளி விட்டாது நில்லுங்க. ஏன் இங்க இவ்வளவு இடம் இருக்குது? இப்படி போலாம், இல்ல இப்படி கூட்டி போலாம், இல்ல என்ன ஒரு சீட்டு கூட போலாம். தாராளமா என்ன இடிச்சுட்டு கூட போலாம். பூ அரசி தேனிக்கு வலிக்குமா என்ன? தேனி இல்லாமல் பூ இல்ல, இல்ல பூ இல்லாம தேனியால வாழ முடியுமா? ரெண்டும் லிங்கா இருக்குது. கன்றாவி பிடிச்சவன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. பூவும் தேனியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருக்கணும். பத்துக்க பின்னாடி யார் நிக்கன்னு கூட பாக்கல. அதாவது பூ இல்லாமல் தேனி இல்லை, தேனி இல்லாமல் பூ இல்லை. இந்த ரெண்டு இல்லைன்னா உலகமே இல்ல. நீர் நிலம் காற்று எதுவுமே இந்த ரெண்டு இல்லைன்னா இல்ல. அதனால இந்த பூ உரசி இந்த தேனிக்கு வலிக்காது. உரசாம போனாதான் வலிக்கும். பின்னாடி யார் நிக்கன்னு பாக்கவே இல்ல. அடக்க மக்கா, நீ இப்பெல்லாம் பேசுவியாடா? நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும். வாய உரசிட்டு போலாம். பார், நீ பூ அப்பெல்லாம் கோபப்படக்கூடாது. நான் இல்லாம இல்ல அடுத்த தலைமுறையே இல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். டேய் போதுண்டா மாமா. மாமா இப்படி எப்போ வந்தாலே சே மாமா பத்தி அப்படி சொல்லக்கூடாது. சே மாமா பத்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நந்தி மாதிரி மாமா குறுக்க வந்து நின்று தப்புதான். அதுக்காக அப்படி தப்பு. மாமா பத்தி அப்படிலாம் சொல்லவே கூடாது. மாமா நீங்க தப்பா எடுத்துடாதீங்க மாமா. அவ சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம சொல்லிட்டா. ஏய், அவ சொன்னது உண்மை இல்ல மாமா. என்ன சொல்றது வாய்ப்பு இல்ல. அட்டே அவ உண்மைதாண்ட சொன்னா. சரி இல்ல மாமா, என்ன எப்படி சொல்ல முடியும்? ஏன் இல்ல மாமா, நான் தேனின்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன எப்படி எரும மாடுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. நான் தேனியாச்சே. அதை நீ தாண்ட சொன்ன, அவ சொல்லல. அவ பூ மாமா. பூ எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க பாப்போம். இல்ல இவ்வளவுதான் சேட்டையா, இல்லன்னா எக்கச்சக்க இருக்குதா? இன்னும் இல்லடா, கண்டிப்பா இருக்குது. இன்னும் இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. பாத்துக்க தெரிஞ்சு போச்சு. அது ஒண்ணு இல்ல, வழி இல்லன்னா அதான்
அதுக்கு என்ன தாராளமா பக்கத்தோடி போடணும். இது என்ன மாமா இருக்கு, நம்மலாம் நம்மளை இடிச்சிட்டு போனா நமக்கு என்ன வரைக்க போகுது, அதுதான் பெருந்தன்மையா சொல்லிட்டு இருந்தேன் மாமா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க மாமா. மாமா நீங்க கிளம்பலையா? ஏன்டா நான் கிளம்பல. இல்ல அக்கா அப்பமே நீங்க ஏதோ ப்ரப்போஸ் பண்ணலன்னு ரொம்ப டென்ஷனா கத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது. முடியல கேட்டியா? டேய் இது குடும்பமாடா இல்ல தெரியாமடா கேட்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல சுத்திட்டானே இது. மாமா நீங்க கிளம்புங்களேன். ஏன் நீ அந்த பிள்ளைகிட்ட அம்பளுக்கணுமா? புள்ள இல்ல மாமா, பொண்டாட்டி இல்ல மாமா, புள்ள இல்ல, பூ பூ பூ. இடையில என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. புள்ளன்னு சொன்னீங்கல்ல, அது புள்ள இல்ல பூ அப்படின்னு சொல்ல வந்தேன். இல்ல கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க. எதுக்கு மாமா? உனக்கு பின்னாடி வர சந்ததிகளும் கொஞ்சம் சேட்டை பண்ணட்டும், ஒட்டு மொத்தமா நீ ஏன் பண்ணிடாத. வாங்க மாமா, வெக்கமா இருக்கு மாமா. சந்ததி தானே சந்ததி தானே பாத்துக்கலாம் மாமா, அதுக்கு என்ன? என்ன கேவலப்படுத்தாம இது போவாதே. ஏய் நான் அந்த சந்ததி சொல்லல, அதுக்கு அடுத்து வர சந்ததி சேட்டை பண்ணட்டும்னு சொல்ல வந்தேன். நீ ஏன் ஒட்டுமொத்த சேட்டையும் பண்ணிட்டா? அது எங்கட சேட்டை பண்ணா? அதான் கொஞ்சம் மிச்சம் வைன்னு சொன்னேன். ஐயோ போங்க மாமா, நீங்க வேலை எப்ப பார்த்தாலும் சந்ததி சந்ததி கிட்ட, அது வரும்போது வரும் மாமா, சும்மா இருங்க மாமா. ரைட்டு விடு, அடுத்த கடத்து போக்கு நீ முடிவு பண்ணிட்ட. நடத்துடா நீ நடத்து. இல்ல இப்ப யாராவது சொன்னா மட்டும் நீ அப்படியே கேட்கவா போற? சச்ச அது இப்படி கேட்பேன். அப்ப ஏன்டா எங்களை விருப்பத்துற? இல்ல நீங்க தானே சந்ததின்னு ஆசைப்பட்டீங்க, இப்ப என்ன உங்களுக்கு மாமா ஆகணும் அவ்வளவுதானே. விட்டுங்க மாமா. நீ என்ன கோத்து விடுத? உங்க அக்கா தெரிஞ்சு என்ன ஓட அடிச்சுப்பா. இவன் என்ன கோத்து விடுதான்? ஏய் நான் எப்படிதான் கேட்டேன் மாமா? அதெல்லாம் மெதுவாதான், இன்னும் பேசில ஒண்ணும் முடிக்கல. நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டேன். விடுங்க மாமா, சந்ததி தானே வரும் வரும். இங்க இன்னும் உரசதுக்கே வழிய காணல, நீங்க வேற. இல்லடா நான் இங்க இருந்தா என்ன விருப்பத்துவ, நான் போயிட்டேன்டா. அப்பாடா போயிட்டாரு. எங்க போகாம நின்று ரொம்ப நேரம் அறுத்து வரும்னு நினைச்சேன். அப்பா பெரிய மனுஷன் ஐயா. அது பெரிய மனுஷன், சரி விடு. அது எதோ தெரியாம வயசாயிட்டல கொஞ்சம் அப்படித்தான். சரி நீ அதை பெருசா எடுத்துக்காத. கோபப்பட்டுட்டியோ? இங்க பாரு நீ இன்னும் உரசதுக்கேன்னு ரெடி ஆகல, அதுக்குள்ள ஒரு சந்ததின்னு. ஐயோ ஐயோ. இல்ல அதுதான் இருக்கும். இல்ல சொல்லுங்க, அவர் பெரிய மனுஷன்ல ஆசைப்பட்டுட்டாரு. சரி சரி விடு விடு, கோபப்படாத. கோபப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கல, கோபப்படாதுன்னு சொல்றேன்ல. அவர் பெரிய மனுஷன் ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாரு, விடு விடு. இதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டு இருக்க, கோபப்பட்டுட்டே இருக்க. சரி விடு. அத்தியாத்தான் கோபப்படுதாரு. என்ன தையா கூப்பிட்டீங்க? இவ ஒருவேளை வாங்கி கொடுத்துருப்பாளோ? சரி இப்ப எதுக்கு கோபப்படுற? சரி விடு, சொல்லிட்டே இருக்கேன்ல. மவனே இன்னைக்கு மட்டும் என் கையில சிக்கிறாத, கண்ணோ பின்னோ தாறு மாற அடிப்பேன். பயவளை என்ன விளையாட்டு காட்டுது? அத்தி பெரிய சண்டையா இருக்கும் உங்களுக்கு. இப்ப எதுக்கு நீ ரிமோட் வாங்குற? அது ஒண்ணு இல்ல சொல்லிட்டல, இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? ஐயோ அத்தா ஏன் கோபப்படுறீங்க? என்னாச்சு? விடுங்க மாப்பிள்ள, அவனே அப்படிதான் கோவப்படுத்திக்கிட்டு. இப்ப எதுக்கு கோவப்படுறலாம்? ஐயோ அத்தா கோவப்படாதீங்க, வீட்டுல வேற யாரும் இல்ல. வீட்டுல வேற யாரும் இல்லையா? ஐயோ இந்த நேரம் பார்த்து பாருங்க மாப்பிள்ள, இந்த நேரம் பார்த்து இப்படி கோவப்பட்டுக்கிட்டு. ஆனா இதான் சரியான நேரமா இருக்கும் மாப்பிள்ள. எதுக்குத்தான்? இல்ல மாப்பிள்ள, அவ கோவத்தை விட மாட்டேன். விடுங்க மாப்பிள்ள, அவனுக்கு ரொம்ப கோவம். சரி எவ்வளவு நாள் கோவமா இருக்கானே நானும் பாக்குறேன். சரி விடு, பெரிய மனுஷன் ஏதோ கேட்டுட்டாரு, விட வேண்டியதானே. அதுக்கு போய் மூச்சு தூக்கிட்டு இருக்கா. வீட்டுல வேற யாரும் இல்லையா மாப்பிள்ள? நீங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி தான் குடிச்சு பழக்கம், அதான் ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். வேண்டாம் மாப்பிள்ள, மண்பானை தண்ணி தான் உடம்புக்கு நல்லது. தெற்கு வீட்டுல மண்பானை இருக்குது, அந்த தண்ணியை குடிக்க போங்க போங்க. இதே நக்கல் பிரச்சனை மீட்டில கேட்டுக்கிறேன். அது அத்தான் மாப்பிள்ள, மண்பானை தண்ணி தான் உடம்புக்கு நல்லது. ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடிச்சு உடம்ப கெடுத்துட்டாங்க. சீக்கிரம் போங்க, தெற்கு போங்க தெற்கு போங்க. பாரு பெரிய மனுஷன் ஏதோ தெரியாத தரமா சொல்லிட்டு போயிட்டாரு, அது மனசுல வச்சுக்கிட்டு கோவத்தோட இருக்க கூடாது. புரியுதா? யாருதா எந்த பெரிய மனுஷன், யாரு என்ன சொன்னா? விடுங்க மாப்பிள்ள, சில பேருக்கு வயசாயிட்டுனா அது என்ன சில ஆசைப்பட்டு கேட்பாங்க. அது என்ன மாப்பிள்ள தப்பு இருக்குது சொல்லுங்க? பெரிய ஆளுக்குன்னா வீட்டுல கேட்கதான் செய்வாங்க, அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துட்டு கோவப்படலாமா? அத்தான் பார்வையே சரியில்லையே. கையில மட்டும் இன்னைக்கு சிக்குங்க, அப்புறம் இருக்கேன். ஆத்தி இவ கடுத்த கோத்துல இருக்கா, கையில கிடைச்ச பொண்ணுல கொடுக்க. கையில சிக்கணும்னு ஆசைப்படுத, நீ எப்படி வேணாலும் அடிச்சுக்க. அடிச்சுக்க வாவா. அப்ப சேட்டதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நான் தான் உள்ள வந்துட்டேனா? இப்ப என்ன பெரிய மனுஷன் தானே கேட்டாரு? ஆமா முடியும் முடியாது அவ்வளவுதான். இல்ல கொஞ்ச நாள் போட்டோ அப்படின்னு சொல்லணும். இதுல என்ன இருக்குது? முத பெரியவங்க கேட்டா கொடுக்கணும். என்னதுதான்? விடுங்க மாப்பிள்ள, சும்மா சும்மா கோவப்பட்டு இருக்கா. மாமா என்ன பெருசா கட்டுட்டாவ? எந்த மாமா? அதான் மாப்பிள்ள, நம்ம தினேஷ் மாமா.
அதுக்கும் நீங்க தேமொழிட்ட கோவப்படுறதுக்கும் நான் எங்க மாப்பிள்ள கோவப்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? கையில சிக்கிறத கொன்னுருவேன். சிக்கனா கொண்டு உங்களுக்கு என்ன அத்தை முஞ்சில திருட்டு முடி தாண்டவாடுது. நான் தான் வந்து சிக்கியிருக்கேன்னு நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்காம போனா என் மண்டை வேற அப்படியே காஞ்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப தெரிஞ்சுட்டு போனா அவமானமா போயிரும், தெரியாம போனா மண்டை குழம்பும். என்ன ஆனாலும் சரி நீ ரெண்டுத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு தான் போகணும்பா. கையில மட்டும் சிக்குனீங்க உன்னை சொல்ல கொல்ல போட்டுறேன். இப்ப என்ன ஓ போ என்னதான் இல்ல மாப்பிள்ள தினேஷ் மாமா. சரி இவ சொல்லக்கூடாதுங்க. ஆனா அத்தான் கோவப்படுறாரு. ஐயோ என்னவா இருக்கும்னு தெரியலையே, மண்டையே குழம்புதே. செத்தாது உளர்னீங்கன்னா கொன்னுருவேன். சரி இப்ப என்ன கோவப்படுற? இனி தெரிஞ்சுக்காம போக கூடாது. சத்தியமா சொல்றேன், குனிய வச்சு கும்மி எடுத்துருவேன். சேட்டல்ல என் சட்டையை பார்த்தது இல்லையா, இதோட பயங்கரமா பண்ணுவேன். ஓடிட்டு அடிச்சிருவேன். ஓய் தந்து கொன்னுருவேன். அதை இவங்கிட்ட சொல்லக்கூடாது, ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துருவா. என்ன பாக்குற? கரெக்டா தான் சொன்னேன். நல்ல மரியாதைமா. சரி விடுங்க மாப்பிள்ள, சின்ன பிள்ளை ஏதாவது தெரியாம சொல்லிட்டா. அத்தா விடுங்க மாப்பிள்ள, பாருங்க தான் எப்படி சொன்னானே. அவ கோவத்துல இருக்கா மாப்பிள்ள. அதான் அந்த கோவத்துக்கு யார் காரணம்? வேற யாரு, நம்ம தினேஷ் மாமா தான். தினேஷ் மாமா அவர் எதுவும் வம்பளுக்க மாட்டாரு. வம்புல இருக்கலையே, ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டதுக்கும் நீங்க என்ன சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் நானும் கேட்க. சரி பெரிய ஆளு கேட்டுட்டு சரி முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கணும். அத பெரிய விஷயமா போட்டு இழுத்துட்டு கிடக்கா. சின்ன பிள்ளைல அதான் வேற ஒண்ணு இல்ல. சரி அதுக்கே ரெண்டு சண்டை போடுறீங்க, முடிச்சுட்டு போக வேண்டியதானே? அதான் என்ன தாண்டி போங்க போக மாட்டுக்கா. அதாவது தாண்டி போனா மாமா சொல்றது நடந்துரும், அதுக்குதான். அப்படி மாமா என்ன சொன்னாரு? ஐயோ மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, அவளும் கோவப்படுறா. அது வந்து என்ன அத்தை சந்தோஷப்படுறாரு. நான் ஏதாவது கேட்க கூடாத கேள்வி கட்டினா இல்லைன்னா அத்தா வேண்டதில்லாத பாத்துருக்காரா? அத்தான் அத்தான் அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. ஐயோ தூக்கி போட்டு நீ மிதிச்சிருவாளோ. நீச்சல் மிதிச்சிட்டு போறேன். அப்பம் கூட பூ மிதிச்ச மாதிரி தானே இருக்கும். அதுக்காக நானே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அது மிதிக்கட்டும். மிதி மிதி. அப்போ நான் என்ன பண்ணுறதை மட்டும் பாரு. அது விடுங்க மாப்பிள்ள, அவ கோவப்படுதா. தூக்கி போட்டு மிதிக்கணும் சரியா? அத்தான் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பார் பொழுது, அதுக்குன்னே உங்களுக்கு இருப்பார் பொழுது. அத்தான் அவங்க தூக்கி போட்டு மிதிச்சா உங்களுக்கு வலிக்கும். விடுங்க மாப்பிள்ள, கண்ணா பின்னாலும் வலிக்கும் மாப்பிள்ள. வசமாச்சு இருக்க பொழுது பாருங்க போவ என்ன தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். போயிரு, அதான் உனக்கு நல்லது. அதெல்லாம் முடியாது, நான் எங்க அத்தா பக்கம் தான் நிப்பேன். எங்க அத்தானுக்கு நியாயம் கிடைக்கணும். போயிரு, அத்தா உனக்கு நல்லது சொல்லிட்டேன். பாருங்க தான் சின்ன பிள்ளை போயிருங்க மாப்பிள்ள. அத்தா இல்ல அது இருக்கு கோவப்படுத்திக்கிட்டு. இவ்வளவு நாளா நான் இவருக்கு செல்ல மாப்பிள்ளையா இருந்தேன். ஆனா என்னையவே மிஞ்சத அளவுக்கு இங்க ஒருத்தி வந்துட்டாளே. நான் போறேன் தான், நான் இங்க எதுவும் நிக்கல. மண்பானை தண்ணி தான் உடம்புக்கு ஆரோக்கியம். நான் அங்க போய் மண்பானை தண்ணியை குடிச்சு பழகிக்கிட்டேன். தினேஷ் மாமா என்னமோ கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் கேட்டுட்டு போயிருவேன். இல்லைன்னா மண்டைக்குள்ள அதே ஓடிக்கிட்டே கிடக்கும். என்னவா இருக்கும் அப்படியே ஒரே குழப்பத்திலேயே அலைவேன். உங்க மாப்பிள்ள புலம்பாம இருக்கணும்னா நீங்க சொல்லிருங்க. இல்லைன்னா தினேஷ் மாமா என்ன சொல்லியிருப்பாரு, என்ன கேட்டிருப்பாரு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதான் சொல்லிருங்கத்தான். ஐயோ மாப்பிள்ள, அது வந்து அவ கோப்படுவாள, அவ கோப்பட்டு அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிய சொல்லுங்க. இப்போ அவ உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும், அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ள, ஐயோ என்ன மாப்பிள்ள அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் இல்ல. சேவல் மிதிச்சு கோலிஸ் ஆகுமா? இல்ல. பூ மிதிச்சு பட்டர்ஃபிளைஸ் ஆகுமா? இல்ல இல்ல, அப்படிதான் மாப்பிள்ள. கவிதை பிரமாதம். அது ஏகப்பட்டது எழுதுவேன் பார்த்துக்கோங்க. நீங்க கவிதை தான் எழுதுவீங்க. கண்ணப்பு நானு ஒன்லி காதல் கவிதை மட்டும் தான் மாப்பிள்ள எழுதுவேன். காதல் கவிதை மட்டும். எனக்கு காதல் கவிதை தவிர வேற எதுவும் எழுத தெரியாது மாப்பிள்ள. அது ஏதோ கடவுள் கொடுத்த கிருபை. காதல் வந்தா கவிதை வரும் மாப்பிள்ள. காதல் வந்தா கவிதையும் பின்னாடியே வந்துரும் மாப்பிள்ள. நீங்க பேனா எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா கவிதையா கொட்டுனா பாத்துக்கோங்களேன். எனக்கு வரலையே. காதலிக்கணும் மாப்பிள்ள. ரைட்டு, நான் எங்க கதைச்சேன்? உங்க தங்கச்சி தான் கதைச்சா? சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன கவிதை எழுதுனீங்க? தேன்மொழியே அசமம் சிக்கிருக்க போலுக்கு என்ன ஒரு அடிப்ப. இவர்கிட்ட நீ எப்படி தப்பிக்கன்னு பாப்போம். அடிப்பாலாம்ல, எப்படி தப்பிக்கன்னு பாப்போமா? பாருங்க தான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும். கவிதா பிரமாதம். ஆமா மாப்பிள்ள, யாருனாலும் விடுங்க, இவளை மட்டும் விட்டுறாதீங்க. அது இப்படி விடுவேன்.
விட மாட்டேன் மாப்ள. விட்டக்கூடாது. அவளை மட்டும் விடக்கூடாது. என்ன ஓட அடிப்பாளா? அடிச்சாலும் அடிப்பா. ஆமா, அவ அப்படிப்பட்ட ஆளுதான். விடுங்க மாப்ள, நான் இருக்கல. நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க விடக்கூடாது. அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. உங்ககிட்ட யாராவது தப்பிக்க முடியுமா என்ன? அதுலயும் இப்ப உங்களுக்கு காதல் வந்திருக்குது, தப்பிக்க முடியாவா? இதை விட சிறந்த தண்டனை அவனுக்கு உலகத்திலே கிடையாது இல்ல மாப்ள. உங்க கவிதை சொன்னேன். நீங்க கவிதையை அப்பப்போ அவகிட்ட மட்டும் சொல்லுங்க தான், அதான் நல்லது. கரெக்ட் மாப்ள, கரெக்ட் சொன்னீங்க. நான் கரெக்டா தான் சொன்னேன். அது இருக்கட்டும். தினேஷ் மாமா உங்ககிட்ட என்ன கேட்டாரு? அவ கோப்படுவாள. அவ எப்போ கோப்படாம இருந்தா அதிசயம். நீங்க சொல்லுங்க தான். அது வேற ஒண்ணு இல்ல. நீ கோப்படுவது மல்லி? இல்ல மாப்பிள்ள கேட்டாரதான். இல்ல மாப்பிள்ள, வேற ஒண்ணு இல்ல. இப்படி ஒரசிட்டே இருந்தா எப்படி அடுத்த சந்ததி இந்த பாக்கண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அதுதான் அவளுக்கு வந்துட்டு புரியலையே. தமிழுக்கவ அத்தியாக்கியே ஆகணுமா? என்ன ஓடட்டடி சொன்ன? நான் போயிருவேன். நீ எப்படி போறேன்னு நான் பாக்குறேன். யாருக்கிட்ட சிக்கியிருக்க? யூ கண்டினியூ. ஓகே மாப்பிள்ள, நீங்க அப்படி மண்பானை தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி தான் குடிக்க போறேன். போதுமா? நான் உள்ள போய் ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கவே இல்லை. இனிமேல் நான் ஃப்ரிட்ஜ் தண்ணியே தொட மாட்டேன். தெற்கு வீட்லயே தான் இருப்பேன். இங்க வரவே மாட்டேன். சரிங்க மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ளையா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கத்தி எமோஷன் ஆகுத? அங்க பக்கத்துல என்ன ஒண்ணு சொல்ல? அப்படித்தான் பக்கத்துல வாமா. ஒரு எல்ல வரைக்கும் தான் சொல்லிட்டேன். என்னங்க என்ன சேட்ட ஓவரா இருக்குது? நான் என்ன சேட்ட பண்ணேன்? நீ தான் வச்சு என்ன முள்ளிட்டு போன. எப்போ? இங்க பாரு, சும்மா சொல்லாதே. நான் அங்க நின்னுட்டு இருந்தேன். எப்படி என்ன முள்ளிட்டு போன? சந்தேகமா இருந்தா நான் என்ன காட்டுறேன். இங்க பாரு, எப்படி தடுத்து போயிருக்கு பாரு. நான் லைட்டா தான் முள்ளுதேன். லைட்டா முள்ளியா? எப்படி திருக்கிட்டு போன? அதான் சொல்றேனே, லைட்டா தான் முள்ளுனேன். அதான் ஏன் முள்ள? அது திரும்பி பார்க்கணும்னே. அத ஒண்ணே தான் பார்த்துட்டு இருந்தேன். அது சும்மா தெரியாம கை பட்டுட்டு. படு நான் அப்படி முள்ளிட்ட உன்னைய எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? கிளிப்பா இருக்கும். கொன்னு சேட்டையில குறைக்கணும் சொல்லிட்டேன். அத நீ ஒண்ணா பார்த்து கேட்டுக்க. அப்படிதான் கிச்சன்ல தண்ணி குடிக்கலான்னு போனேன். மண்டியில கொட்டிட்டு போனல நீ. அது வழியில நின்னீங்க, தள்ளில நின்னீங்கன்னு சொல்லக்காண்டி கொட்டிட்டு போனேன். மீனா கக்கிட்ட நின்னு பேசிட்டு போனேன். என் ஷர்ட்டை பிடிச்சி நீ இழுத்துட்டு போல. அதுவும் தான் வழியில நின்னு பேசிட்டு இருந்தீங்க, தள்ளி நின்னுங்கன்னு சொல்லிட்டு போனேன். சரி அத விடு. அப்ப சாப்பிடும்போது எல்லா பக்கமும் உனக்கு இடம் இருந்துச்சு. நீ ஏன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ட? சரி சாப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சு விட்டேன். நீ என்ன பண்ண? என் தொடையில நறுக்கணும் இல்ல? இடம் பத்தல, தள்ளி உட்காருங்கன்னு சொன்னதுக்காக லைட்டா தள்ளி வைக்க சொன்னேன். ஏன் தள்ளி இருந்தாலும் உங்களை முள்ளி தான் சொல்லுவாங்களோ? ஆமா, வேணா கேட்டு பாருங்க. சரி அதை விடு. நான் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ போனேன். படக்குன்னு என் கையை எடுத்து உன் கையை கழுவ வச்சேன். இந்த கையில லெட்டு வச்சிருந்தேன், அதான் உங்க கையில இருக்கத ஊத்த சொன்னேன். நான் உனக்கு கை கழுவி விட்டோம்ல? ஆமா. திருப்பி நீ எனக்கு கை கழுவி விட்டியா? நான் எதுக்கு கை கழுவி விடணும்? நான் உனக்கு கை கழுவி விட்டோம்ல? அது என் கையில ஒரு கையில லெட்டு இருந்தது, அதான் ஒரு கையில நீங்க கழுவி விட சொன்னேன். நான் கை மட்டுமா கழுவி விட்டேன்? உன் வாயை கூட தொடச்சு விட்டேன்ல? நீ எனக்கு கை கூட கழுவி விடல. அது வாயில எச்சு இருந்தது, அதான் தொடச்சு விட்டீங்க. ஓ சரி, அப்படி போதும். சரி, அப்ப நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. சரி எல்லாத்தையும் விடு. நான் சரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரூம்ல போய் இருக்கலாம், ஹெட்போன் போட்டு காதல் சாங் கேட்கலான்னு போனேன். ஏன்னா எனக்கு காதல் வந்திருக்குல்ல, அதான் நிறைய ரொமான்டிக் சாங் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சு நான் போனேன். நான் போன கொஞ்ச நேரத்துல பின்னாடி வந்து ஏதோ பிள்ளைங்க கிட்ட தேடுற மாதிரி தேடிட்டு என் ஹெட்போனை வாங்கி உன் காதல் வச்சு பாக்க நான் என்ன கேட்கறேன்னு. வேண்டாத ஏதோ பாக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்படி இல்ல, நான் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு சந்தேகம். நான் காதல் சாங் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதே நான் சும்மா எனக்கும் பாட்டு கேட்கணும் போல இருந்துச்சு, அதான் ஹெட்போனை வாங்கி என் காதல வச்சு பார்த்தேன். சரி, ஒரு ஹெட்போன் உன் காதுல இருந்துச்சு, இன்னொன்னு என் காதுல இருந்துச்சு. இடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா? ஏன் அது என்ன 7 கிலோமீட்டருக்கு இருக்கும், 1 இன்ச் கேப்ல தான் இருக்கும், அதான் பக்கத்துல வச்சு கேட்டேன். நான் திரும்பி பார்த்து உன்னை பார்த்துட்டு இருந்ததுக்கு மறைச்சிட்டு வந்துட்டேன். பார்வைப்படி. நீ மட்டும் என் ஹெட்போனை வச்சு உன் காதுல வச்சு கேட்கலாம், நான் உன்னை பார்த்தா தப்பா? தப்புதான். நல்லா இருக்கு, உன் நியாயம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேற ட்ரெஸ் போடணும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீ அதெல்லாம் உழைச்சு போட்டுட்ட. இதுதான் போடணும் வச்சுட்டு போயிருக்க. நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு போனேன். நீ எடுத்து வச்சா மட்டும் போதாது, பொட்டனை யாரும் மாட்டி விடுவா. என்ன? சரி வழி விடுங்க, எனக்கு உள்ள போகணும். போ. வழியில நிக்க கூடாது. திரும்ப சொல்றேன், நீ இடிச்சு எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தெரியுமா? போ. உங்களுக்கு ஆகாது, எனக்கு ஆகும். அது 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 வந்து என்ன? அது வந்து என்ன வருது? வரத்தை பத்தி நீ பேசாத. நீ என்ன சட்டை பண்ணிட்டு போயிருக்கன்னு எனக்கு தான் தெரியும். நீ பண்ண சட்டையில பாதி கூட நானும் பண்ண ஆரம்பிக்கல. நான் கம்மிதான், கேட்டியா? வெளியில ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, கொன்னுறேன். நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? நீ முன்னுறத கூட நான் யார்கிட்ட சொல்லல. இந்த கணத்துல கூட முன்னிட்டு போனேன். நான் அதை இன்னும் யாருக்கிட்ட சொல்லல தெரியுமா? என் தலையை உடச்சு விட்டு போனேன். நான் யார்கிட்ட சொன்னேன்? சொல்ல மாட்டேனே. எதை எடுக்கிற மாதிரி என்ன ஒட்டி ஒராசி நின்ன. நான் யார்கிட்ட சொன்னேன்? யாரும் பார்க்க கூட விடலையே. மூச்சு கூட நான் விடல தெரியுமா? போ அப்படி அப்படி நின்னுகிட்டேன். அப்படி இருந்தது. இல்ல யாரும் பார்த்த கூட பத்தி, அதனாலதான் நான் தெற்கு வீட்டுக்கு போறேன். அங்க போவாத,
நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க சூப்பரா இருக்கும். எங்க? இங்க வா காட்டுறேன். எப்படி இங்க நல்லா இருக்கா? அதே நான் கிளம்புறேன். இங்க யாரும் வர மாட்டாங்க. அதுக்கு கத்தாத. நான் போறேன். சொல்றேன், இங்க யாரும் வர மாட்டாங்க. சத்தம் வருது. பாருங்க, நான் கிளம்புறேன். ஒரு சரி. இல்ல விக்கியா பாத்தீங்களா? இல்ல தரணுமாங்களா? ஐயோ தருண் இங்க வந்துகிட்டு இருக்கான். இங்க யாரும் வர மாட்டாங்கல்ல. ஐயோ இந்த தருண் வேற. ஐயோ பாருங்க, என்னை விட்டு நான் போறேன். சரி இரு, அப்புறம் தருண் தானே வரான், பாத்துக்கலாம். மோரியே விடுங்க சொன்னேன். என்னை விட்டுங்க சொல்லிட்டேன். விடுறதுக்கா தூக்கிட்டு வந்தேன். கொன்னுங்க, அவ்வளவு பேர் வடக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன கேவலப்படுத்த கொன்னுங்க சொல்லிட்டேன். ஓட விட்டு உண்மையில எட்டி போய் சொல்லிட்டேன். யாரும் வர மாட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. சத்தியமா வர மாட்டாங்க. சரி நான் போறேன், விடுங்க. ஏன் இருவாரு? நான் போறேன், நான் கிளம்புறேன். இருவாரு. நான் கிளம்புறேன். சரி என்ன எதுக்கு மூடிட்டு வந்த? சும்மாதான். அங்க வச்சாச்சு குட்டிய எதுக்கு? அதுவும் சும்மாதான். அப்படின்னா இதுவும் சும்மாதான் இருக்கட்டும். பேசிட்டு போலாம். நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அதிகமா சான்ஸ் கிடைக்காது வரதுக்கு. அத வந்து அது இங்க யாரும் இல்ல பத்தியா, அதனால அது இந்த பாரு நெத்தியில என்னமோ இருக்கு பாரு. ஐயோ தருணு, ஐயோ சரி நான் வேற நேரம் கிட்ட நேரம் தெரியாம இல்லைண்ண வடக்கட்டுக்கு உரமோட அது உரமோட எடுக்க வந்தேண்ணே. இல்ல நான் இல்லைண்ணே, அது வடக்கூட்டில் இல்ல தெக்கூட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரிண்ணே சாரிண்ணே சாரிண்ணே. சரி சரி